ஹடார் மிஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மை செகண்ட் ஒய்ஃப் ஜங்குக் எஃப்எஃப் தான் பார்க்க போகிறோம். ஸ்டேட்டஸ் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் ஜங்குக் உங்களை ஃபர்ஸ்ட்டாக ரூம்க்கு இழுத்துட்டு போகிறாரு. நீங்களும் அவரோட கையை தட்டி விட்டுட்டு, இப்போ என்ன பண்ண போகிறீங்க? இதுக்கு மேலே நீ இந்த வீட்டில் இருக்கக்கூடாது. வீட்டில் இருக்கக்கூடாதுன்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்னு உனக்கு தெரியலையா? இதுக்கு மேலே நீ உங்கள் அப்பா அம்மா வீட்டுக்கே போ. என் கூட இனிமேல் நீ இருக்கக்கூடாது. ஏன் நான் ஏன் இங்கேருந்து போகணும்? என்னால் இங்கேருந்து போக முடியாது, போகவும் மாட்டேன். என்ன திமிரா? இங்கேருந்து போய் தான் ஆகணும். நான் எதுக்காக போகணும்? என்னால் போக முடியாது. என்ன ரீசனுக்காக என்னை இங்கேருந்து அனுப்பணும்னு பார்க்குறீங்க? என்ன ரீசன் உனக்கு தெரியாது? நீ என் பொண்ணு மேலே கை வச்சுருக்க. அப்படி இருக்கும்போது உன்னை எப்படி நான் வீட்டில் வச்சுக்கிறது? நீங்கள் பார்த்தீங்களா? நான் அடித்தது நீங்கள் பார்த்தீங்களா? பார்க்கலனாலும் வீட்டில் இருக்கவங்க அதை தானே சொல்கிறாங்க. நான் அப்படி பண்ணுவேன்னு நீங்கள் நம்புறீங்களா? உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நீங்கள் இங்கேருந்து போனதுக்கப்புறமா நான் சுமியை பார்க்கவே இல்லை. ஒரு டைம் 2 டைம் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் நான் அவளை பார்க்கவே இல்லை. அப்போ வீட்டில் இருக்கவங்க போய் சொல்கிறாங்களா? ஆமாம், பொய் தான் சொல்கிறாங்க. யார் சொன்னாங்களோ அவங்ககிட்ட போய் கேளுங்க, எதுக்கு போய் சொன்னாங்கன்னு தெரியும். இருக்க உனக்கு வாய் தாண்டி ஜாஸ்தியாகுது அப்படின்னு அடிக்க கை வாங்குறாரு. அப்போ சுமி பயங்கரமாக கத்துற சவுண்ட் கேட்குது. ஜங்குக்கும் அதை கேட்டுட்டு டக்குன்னு ரூம்லேருந்து வெளியே ஓடுறாரு. நீங்களும் பாப்பா கத்துறாளேன்னு சொல்லிட்டு அவர் பின்னாடியே போகிறீங்க. ஜோனாவும் மெர்சியோட அம்மாவும் ஹாலில் தான் இருந்திருப்பாங்க. ஸோ அவங்களும் வேக வேகமாக மேலே ரூமுக்கு வராங்க. சுமி தரையில் படுத்துக்கிட்டு அவள் தலையை பிடிச்சிக்கிட்டு பயங்கரமாக கத்தி உருண்டுட்டு இருக்கா. ஜங்குக்கும் அவளை தூக்கிட்டு போய் பெட்டில் படுக்க வைக்கிறாரு. ஆனால் படுக்கவே மாட்றா. நீங்களும் அதை பார்த்துட்டு டக்குன்னு போய் அவள் காலெல்லாம் பிடிச்சி அமுத்துறீங்க. ஆனால் அவள் வீலுன்னு கத்திட்டு இருக்கா. ஜங்குக்கும் செயின் எடுத்து அவள் கையில் லாக் பண்ணுறாரு. நீங்களும் அவளோட கையை பார்க்குறீங்க. பார்த்தா ஒரே காயமாக இருக்குது. அந்த செயின் போட்டு அடிக்கடி கட்டுறனாலேயே அந்த காயம் வந்திருக்கும். ஜங்குக்காலையும் தாங்கிக்கவே முடியல. பாப்பா இந்த கத்துறாளேன்னு சொல்லிட்டு அவளையும் தூக்கி லேப்பில் வச்சுட்டு அவர் எப்படியோ சமாதானப்படுத்தலான்னு பார்க்குறாரு. ஆனால் அவள் தலையை பிடிச்ச மேனிக்கே இருக்கா. அவர் 2 கையாலையும் தலையில் வேற அடிச்சுக்கிறா. நீங்களும் ஜங்குக்கும் அவளோட ஹேண்டெல்லாம் பிடிக்கிறீங்க. அவள் ஃபேஸே அழுது ரொம்ப செவந்து போயிருக்கு. நீங்களும் அவளோட 2 லெக்கையும் எடுத்து உங்கள் லேப்பில் வச்சுட்டு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனால் அவளுக்கு எப்படி கேட்கும்? அவள் ரொம்ப கத்துறா. நீங்களும் ஜங்குக் பாப்பா ரொம்ப கத்துறா, ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகலாம். ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனாலும் சரி வராது. அவள் இப்படி தான் கத்திட்டு இருப்பா. அதுக்கு அவளை எப்படியே அளவிட்டுட்டு வேடிக்கை பார்க்க சொல்கிறீங்களா? அவளுக்கு ஏதோ தலைவலிக்குதுன்னு நினைக்கிறேன், அதான் இப்படி கத்துறா. எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசாத, அமைதியாரு அப்படின்றாரு. உங்களால் என்ன பண்ண முடியும்? நீங்களும் டக்குன்னு போயிட்டு ட்ராவை ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. அங்கே நிறைய மெடிசன்ஸ் இருக்குது, டானிக்லாம் இருக்குது. நீங்களும் ஒன்றா எடுத்து செக் பண்ணுறீங்க. டேப்லெட்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு, ஜோனா இதெல்லாம் சுமி சாப்பிட்றதா? ஆமாம் மேடம், அவளுக்கு ரெகுலராக தரணும். இன்றைக்கி நீ டேப்லெட் கொடுத்தியா? கொடுத்தேன். இருந்தாலும் ஏன் பாப்பா கத்துறான்னு எனக்கு தெரியல. அப்போ நீங்களும் ஒன்றா எடுத்து செக் பண்ணுறீங்க. ஜங்குக்கும் அங்கே என்ன பண்ணிகிட்ருக்க? இதெல்லாம் எதுக்கு சாப்பிட்றதுன்னு செக் பண்ணிகிட்ருக்க. செக் பண்ணுறதுக்கு நீ என்ன டாக்டரா? ஆமாம், நான் டாக்டர் தான். ஏன் இது உங்களுக்கு தெரியாது அப்படின்றீங்க. அப்போ தான் ஜங்குக்கே ஞாபகம் வருது, நீங்கள் டாக்டருக்கு தான் படிச்சிருக்கீங்க. பட் இஷ்டப்பட்டு படிச்சிருக்க மாட்டீங்க. அது உங்கள் அப்பா ஃபோர்ஸ் பண்ணியிருப்பாரு டாக்டருக்கு படிக்கணும்னு. அதனால தான் அந்த டாக்டருக்கே படிச்சிருப்பீங்க. மற்றபடி உங்களுக்கு விருப்பம்லாம் இல்லை. டாக்டர் வேலைக்கு போகிறதுக்கும் உங்களுக்கு சுத்தமாக விருப்பம் இல்லை. ஏன்னா உங்களுக்கு இந்த ரத்தம், மெடிசன் ஸ்மெல்லு இது எதுவுமே பிடிக்காது. சுமிக்கு எதனால் இவ்வளோ டேப்லெட்ஸ் கொடுக்குறீங்க? அது அவளுக்கு பசிக்க மாட்டேங்குது. எல்லாம் டாக்டர்ஸ் கொடுத்தது தான். இத்தனைக்கும் அவள் வேறு வீக்காக இருக்கா, அதுக்காக அப்படின்னு ஜங்குக் சொல்கிறாரு. நீங்கள் என்ன பைத்தியமா? இவ்வளோ டேப்லெட் கொடுத்தா அவள் கிட்னி என்னத்துக்கு ஆகும்? 4 வயசு குழந்தைக்கு போய் இவ்வளோ மெடிசன்ஸ் கொடுக்கவே கூடாது. என்ன தான் பண்ண சொல்கிற? இதை பண்ணலன்னா அவள் அமைதியாகவே இருக்க மாட்டா, அதுக்காக தான் அப்படின்றாரு. அப்போ சுமியும் அடங்கிடுறா. கொஞ்சம் கொஞ்சமாக ஜங்குக்கு மேலேயே தூங்கிடுறா. நீங்களும் சுமியோட ஃபேஸை பார்க்குறீங்க. அவள் ஃபேஸு ரொம்ப டல்லாக டயர்டாக தான் இருக்குது. தூங்கினாலும் அவள் ஏதோ ஒரு மாதிரியாக இருக்கான்னு மட்டும் உங்களுக்கு புரியுது. டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ நைட்டு நீங்கள் கிச்சனில் தான் இருக்கீங்க. இன்றைக்கி நடந்த விஷயத்தையே தான் நினச்சிட்ருக்கீங்க. ஜோனாவும் உங்ககிட்ட வந்துட்டு, மேடம் டைம் ஆகிடுச்சு, நான் கிளம்புறேன். ஜோனா ஒரு நிமிஷம் நில்லு. மேடம் உன்கிட்ட பேசணும், வெளியே வா அப்படின்ட்டு வெளியே கூட்டிகிட்டு போகிறீங்க. அவள் வேறு முழிக்கிறா என்ன பேச போகிறீங்கன்னு. வெளியே வந்துட்டு, மேடம் என்ன பேசணும்? ஏன் இப்படி பண்ண? நான் என்ன பண்ணேன்? ஜங்குக்கிட்ட என்ன சொன்னேன்? நான் எதுவும் சொல்லிய? போய் சொல்லாத. எனக்கு தெரியும் நீ ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருக்கன்னு மட்டும் எனக்கு தெரியும். என்ன பண்ண? மேம் சத்தியமாக நான் எதுவும் பண்ணல. நீங்கள் ஏதோ தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்க. மரியாதையே உண்மை சொல்லு, இல்லைன்னா நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. மேம் நான் என்ன பண்ணேன்னு இப்படி கேட்குறீங்க? இன்றைக்கி ஜங்குக்கு என்கிட்ட சண்டை போடும்போது உன்னை பற்றி வீட்டில் இருக்கவங்களாம் சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னார். இந்த வீட்டில் யார் இருக்கா? நீ, நான், மெர்சியோட அம்மா, ஜங்குக், அவ்வளோதானே. அப்படின்னா என்னை பற்றி யார் என்னத்தை சொன்னாங்க? சுமி சொல்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. உனக்கே தெரியும் நான் சுமியை பார்த்தே பல நாள் ஆகுதுன்னு. அப்படி இருக்கும்போது யார் இந்த மாதிரி சொல்லியிருப்பா? நீயும் தானே சொல்லியிருக்க. மேம் இல்லை, என்னை பார்த்து பேசுடி அப்படின்னு நீங்கள் சொன்னதான் அவளே பயந்துடுறா. சாரி மேம், சாரி, நான் தான் அப்படி சொன்னேன். மெர்சியோட அம்மா சொல்ல சொன்னாங்க, அதுக்காக தான் அப்படி சொன்னேன். என்னை மன்னிச்சிருங்க. நான் மட்டும் அவங்க சொல்கிறத செய்யலைன்னா கண்டிப்பாக என்னை வேலையை விட்டு தூக்கிடுவேன்னு சொன்னாங்க. சார்கிட்ட அது இதையும் சொல்லி எங்கேயும் வேலைக்கு போக முடியாத அளவுக்கு பண்ணிடுவேன் அப்படின்னு என்னை மிரட்டினாங்க. வேறு வழி தெரியாமல் தான் நான் அப்படி சொல்லிட்டேன் அப்படின்னு அவளே எல்லாத்தையும் சொல்லிடுறா. நீங்களும் அப்போது உன்னை இந்த மாதிரி பண்ண சொல்லி அவங்க தான் சொன்னாங்களா? ஆமாம்,
ஆ, அவங்க சொன்னாங்கன்னு நீ செஞ்சிருவ. உன்னை என்னைக்காவது இங்கே வேலைக்கு வர பொண்ணு மாதிரி ட்ரீட் பண்ணியிருக்கனா? இல்லை, உன்னை என் ஃப்ரெண்டு மாதிரி தானே பார்த்துக்கிட்டேன். உனக்கு பணம் வேணும்னா என்கிட்ட கேட்க வேண்டியது தானே. அதை விட்டுட்டு இப்படி கேவலமாக போய் சொல்லிட்டு இருக்க. வெக்கமா இல்லை உனக்கு? சாரி மேம். உன் சாரி புரியலாம் என்கிட்ட வேணாம். இங்கேருந்து போயிடு. உன் மூஞ்ச பார்க்குறதுக்கே அசிங்கமாக இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் உள்ளே போயிடுறீங்க. ஜோனாக்கு வேற ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவளும் அழுதுகிட்டே போயிடுறா. இப்போ நீங்களும் ரூம் போய் பார்க்குறீங்க. பார்த்தா ஜங்குக்கு அங்கே காணோம். இவர் எங்கே போனார்? பேசலான்னு வந்தால் காணுமே. கண்டிப்பாக அங்கே தான் இருப்பார் அப்படின்ட்டு நீங்களும் மெர்சியோட ரூம் கிட்ட போகிறீங்க. லைட்டாக டோர் ஓப்பனில் இருக்குது. ஸோ நீங்களும் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. ரூமே ஃபுல் இருட்டாக இருக்குது. லைட் ஆன் பண்ணுறீங்க. பார்த்தா ஜங்குக் பெட்டில் தான் படுத்திருக்காரு. ஜங்குக், உங்களை ரூம்லலாம் தேடிட்டு இருந்தேன். இந்த இடமே ரொம்ப டஸ்ட்டாக இருக்குது. இங்கேயே வந்து படுத்துட்ருக்கீங்க. அதுவும் க்ளீன் கூட பண்ணல அப்படின்ட்டு நீங்களும் போய் ஜங்குக்குடைய கையை பிடிக்கிறீங்க. அவரே எந்திரிச்சு உட்காடுறாரு. உங்கள் மேலே எவ்வளோ டஸ்ட்டு பாருங்கள் அப்படின்ட்டு தட்டி விடுறீங்க. ஜங்குக்கும் உங்களை பார்த்துட்டு, எனக்கு மனசே சரியில்லை. ஏன் மனசுக்கு என்னாச்சு? எல்லாம் ஒன்னால தான். என்னாலையா? நான் என்ன பண்ண உங்களை? இங்கே பாருங்கள் உங்கள் ஃபேஸ் எல்லாம் அப்படின்ட்டு உங்கள் ஷாலை வச்சு அவரோட ஃபேஸெல்லாம் தொடச்சி விடுறீங்க. அவரும் உங்களை பார்த்துட்டு, என்னை என்ன தாண்டி பண்ண நீ? என்னால் உன்னை விட்டுட்டும் இருக்க முடியல, உன்னை நினச்சிக்கிட்டும் வாழ முடியல. ஏன் நான் உங்கள் கூட தானே இருக்கேன், எதுக்கு நினச்சிட்டு வாழணும்? அது மட்டும் இல்லாமல் இப்படி சொல்கிற மனுஷன் தான் ரொம்ப நாளாக என் கூட பேசாமல் இருந்தீங்க. அது ஏதோ நான் பிஸ்னஸ் பார்த்துட்டு இருந்தேன், அந்த டென்ஷனில் உன்கிட்ட பேசாமல் இருந்தேன். ஆனால் இப்போது என் முன்னாடியே இருக்க. ஆனாலும் என்ன, என்னை விட்டு ரொம்ப தூரமாக இருக்கியோன்னு எனக்கு தோணுது. ஏன் அப்படி தோணுது? ஏன்னு உனக்கு தெரியாது. காலையில் நமக்கு சண்டை வந்துச்சு. சண்டை யார் போட்டா? வீட்டை விட்டு போன்னு யார் சொன்னா? நீங்கள் தானே. நான் சொன்னேன், ஆனால் அதுக்கோசரம் என்னால் உன்னை வெளியெல்லாம் அனுப்ப முடியாது. தெரியும், வெளியில் அனுப்புகிற மனுஷனாக இருந்தால் எதுக்கு ரூமுக்கு கூட்டிகிட்டு போக போகிறீங்க? நேராக கூட்டிகிட்டு போய் வெளியே விட்டுட்டு வந்திருப்பீங்க, அதானே? அதுதான். இருந்தாலும் ஏன்டி ப்ரெக்னெண்ட்டான விஷயத்த கூட என்கிட்ட சொல்லலை? அந்தளவுக்கு வேண்டாவதாவனா போயிட்டான்ல நான்? அப்படியெல்லாம் கிடையாது. நான் சொல்லலான்னு தான் நினச்சேன். இருந்தாலும் உங்கள் மாமியார் முன்னாடி வந்து எல்லாத்தையும் கெடுத்துட்டாங்க. அவங்க என்னடி பண்ணாங்க உன்னை? என்னை எதுவும் பண்ணல. அவங்கக்கிட்ட ஒரு 2 நிமிஷம் பேசினாலே நம்ம மூளை ஏதாவது பண்ணி விட்டுருவாங்க. இவங்க பேசும்போது தேன் சொட்ட சொட்ட பேசுகிறாங்க. எனக்கு அதுலேயே டவுட் வந்திருக்கணும். நான் தான் பைத்தியக்காரி, இவங்கள போய் நம்பிட்டேன். இப்போ என்னாச்சு உனக்கு? என்ன ஆகணும்? ஒன்றும் ஆகலை அப்படின்ட்டு உங்கள் ஸ்டொமக்கில் கை வைக்கிறீங்க. ஜங்குக்கும் பார்க்குறாரு. குழந்தை வந்து இல்லாமல் போயிடுச்சுல்ல, அதை நினச்சி தான் ஃபீல் பண்ணுறீங்கன்னு அவருக்கும் புரியுது. அவரும் உங்கள் ஹேண்டை பிடிக்கிறாரு. நீங்களும் அவரை பார்க்குறீங்க. சாரி. எதுக்கு சாரி? என் மேலே தான் தப்பு. நீ ஆல்ரெடி குழந்தை இல்லையேன்னு ஃபீல் பண்ணிகிட்ருக்க. இதில் நான் வேறு தேவையில்லாமல் சண்டை போட்டு உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். நான் உன்கிட்ட பொறுமையாக கேட்டிருக்கணும், ஆனால் நான் அதை பண்ணல. உன் கஷ்டம் என்னன்னு புரிஞ்சுக்காம நான் தான் தேவையில்லாமல் கத்திட்டேன். சாரி. அது மட்டும் இல்லாமல் உன் கூட ரொம்ப நாள் பேசாமல் இருந்தால அதுக்கும் சாரி அப்படின்றாரு. நீங்களும் அவரோட ஃபேஸை பார்க்குறீங்க. பரவாயில்ல, சுமை மட்டும் கத்தலைன்னா இந்நேரம் நான் எங்கள் அப்பா வீட்டில் இருந்திருப்பேன். என்ன நக்கல் பண்ணுறியா? இல்லை, கிண்டல் பண்ணுறேன். சரி, நம்ம ரூம் போகலாமா? இங்கே ஒரே டஸ்ட்டாக இருக்குது. போகலாம் வா அப்படின்ட்டு உங்கள் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாரு. நீங்களும் ரூம்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மெர்சியோட ரூமை தான் திரும்பி பார்க்குறீங்க. அந்த ரூம் வேறு அதிகமாக குப்பையாக இருக்குது. ஜங்குக்கு வேறு அடிக்கடி அந்த ரூமுக்கு தானே போகிறாரு. ஸோ அதை பற்றியே யோசிச்சுட்டு உங்கள் ரூம் போகிறீங்க. ஜங்குக்கும், ஒரு நிமிஷம் இரு. என்ன? இல்லை, 2 பெட்டும் தனித்தனியாக இருக்குது, ஒன்றா போட்டுடலாமா? ஒன்றாவா? ஆனால் எதுக்கும் ஒன்றா போடணும்? இவ்வளோ நாள் தனித்தனியாக தானே இருந்துச்சு. இல்லை, இனிமேல் ஒன்றா போட்டுக்கலாம். சரி வாங்க, நான் ஹெல்ப் பண்ணுறேன். வேணாம், நீ டயர்டாக இருப்ப, நானே பார்த்துக்கிறேன். நீங்களே வா, தனியாக வா. இந்த பெட்டு ஒன்றும் அவ்வளோ வெயிட் கிடையாதுடி. இல்லை, ஏதாவது ஹெல்ப் பண்ணா? ஒன்றும் தேவையில்ல, நீ கொஞ்ச நேரம் உட்காரு, நானே இது ஒன்றா போடுறேன். இல்லைங்க, நானும் ஹெல்ப் பண்ணுறேன். வேணாம், உனக்கு ஸ்டொமக் பெயின் இருக்கும்ல, அதனால் நானே பார்த்துக்கிறேன். இல்லை, எனக்கு பெயின்லாம் இல்லை, பரவாயில்ல. இல்லைனாலும் பரவாயில்ல, நீ போய் உட்காரு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நீங்களும் போயிட்டு சேரில் உட்காடுறீங்க. ஜங்குக்கும் 2 பெட்டையும் ஒன்றா போடுறாரு. ஸோ 2 பேரும் ஒன்றா தான் படுக்கிறீங்க. ஜங்குக்கும், ஒயன், எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணு. ப்ராமிஸா? என்ன ப்ராமிஸு? அது எந்த ரீசனுக்காகவும் என் பொண்ணு சுமிக்கிட்ட மட்டும் நீ போவாத. ஏய், என்னாச்சு? இல்லை, சொல்லு, ப்ராமிஸ் பண்ணி சொல்லு, போக மாட்டேன்னு. எதுக்குன்னு சொல்லுங்கள். ப்ராமிஸ் பண்ணு, நான் சொல்கிறேன். சரி, ப்ராமிஸ். இப்போ சொல்லுங்கள், எதுக்கு போகக்கூடாது? என்னதான் இருந்தாலும் நீ என்னோடய ஒய்ஃப் தானே தவிர சுமியோட அம்மா கிடையாது. அதனால் நீ அவகிட்ட போகாத. ஏங்க, என்னாச்சு? நான் தான் சொன்னேன்ல, நீ அவளோட அம்மா இல்லை, நீ அவளோட சித்தி தான். ஸோ சித்தி கொடுமையெல்லாம் என் பொண்ணு அனுபவிக்கக்கூடாது. ஆல்ரெடி அவள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கா, இதில் இது வேறு. வேணாம், அதுக்கு தான் சொல்கிறேன், நீ போகாத. அப்போது நான் ரொம்ப கொடுமைக்காரின்னு சொல்கிறீங்களா? அப்படி நான் சொல்லலை. இப்போ உனக்கு வேறு ஒரு குழந்தை அபோர்ஷன் ஆகியிருக்கு. ஸோ ஏதோ ஒரு டிப்ரெஷன், டென்ஷனில் நீ அவகிட்ட காமிச்சிட்டன்னா
அதனால தான் சும்மா சுமியை நீ அடிச்சிட்ட அப்படின்னு சொன்னதுக்கே எனக்கு பயங்கரமாக கோவம் வந்துச்சு. இதில் உன்னால் அவள் ஏதாவது ஹர்ட் ஆகிட்டானா அப்புறம் அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. இதை ஆல்ரெடி நான் உன்கிட்ட சொல்லியிருக்கேன். ஒரு பாதுகாப்புக்காக தான். நீ எதுவும் தப்பாக நினச்சிக்காத. இதில் தப்பாக நினைக்கிறதுக்கு என்ன இருக்குது? உங்களுக்கு என் மேலே அவ்வளோதான் நம்பிக்கை அப்படின்றீங்க. அதுக்கப்புறம் ஜங்குக்கும் எதுவும் பேசல. அப்படியே மிட் நைட் ஆகுது. ஜங்குக்கு நல்லா தூங்கிட்டு இருக்காரு. ஆனால் உங்களுக்கு தூக்கமே வரல. அப்படியே யோசிச்சுட்டே படுத்துட்ருக்கீங்க. சுமி இன்னைக்கு பயங்கரமாக கத்தியிருப்பாள். அவள் கையில் இருந்த காயம் இதெல்லாத்தையும் யோசிச்சுட்டே படுத்துட்ருக்கீங்க. எனக்கு என்ன ஆச்சு? நான் ஏன் இதை பற்றியே யோசிச்சுட்டு படுத்துட்ருக்கேன்? ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டாக இருக்கே. குழந்தை தலையை பிடிச்சிட்டு கத்தனா சரியில்லையே அப்படின்னு யோசிச்சுட்டு எந்திரிச்சு உட்காடுறீங்க. ஒயன், இதுக்கு மேலே சும்மா இருக்க முடியாது. என்னன்னு போய் நம்மளே பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு மெதுவாக எந்திரிச்சு போகிறீங்க. சுமியோட ரூம் கிட்டே போயிடுறீங்க. அப்போ சுமி ரூமில் இருந்து மெர்சியோட அம்மா வெளியே வராங்க. நீங்களும் அவங்கள பார்த்துடுறீங்க. இந்த டைமில் இவங்களுக்கு இங்கே என்ன வேலை அப்படின்ட்டு அவங்கக்கிட்ட போயிட்டு, அம்மா இந்த டைமில் உங்களுக்கு இங்கே என்ன வேலை? என்னம்மா நீ தூங்கலையா? பார்த்தா தெரில, எனக்கு தூக்கம் வரல. எனக்கும் தூக்கம் வரல. அது என் பேத்தியை பார்க்கணுன்னு தோணுச்சா அதான் வந்தேன். பகல் நேரத்துலேயே நீங்கள் அவள் ரூம் பக்கம் போக மாட்டீங்க, இந்த டைமில் வந்திருக்கீங்க. இல்லைம்மா அவள் ரொம்ப கத்திட்டு இருந்தாளா, உடம்பு கிடம்பு ஏதாவது சரியில்லாமல் போயிடுச்சான்னு பார்க்க வந்தேன். நல்லா தான் இருக்கா, நீ போய் தூங்கு. நீங்கள் போங்க, எனக்கு போய்க்க தெரியும். சரிம்மா அப்படின்ட்டு அவங்களும் போகிறாங்க. நீங்களும் அவங்கள முறைச்சி பார்த்துட்ருக்கீங்க. அவங்க போனதுக்கப்புறமா மெதுவாக டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே போகிறீங்க. சுமி தூங்கலை. அவள் ஆல்ரெடி நல்லா தூங்கியிருப்பா. ஸோ உட்காந்துட்ருக்கா பெட்டில். நீங்களும் லைட் ஆன் பண்ணிவிட்டு மெதுவாக அவள் பக்கத்தில் போய் உட்காடுறீங்க. சுமி குட்டி, உங்களுக்கு உடம்பு முடியாமல் இருக்கா? ஐயோ அவளுக்கு தான் கேட்காதே அப்படின்ட்டு நீங்களும் அவளோட ஃபோர்ஹெட்டில் கை வைக்கிறீங்க. ஜுரம் எதுவும் இல்லை. ஆனால் ஏன் நீ இன்னைக்கு கத்தனை? நான் பாரு, இவ கத்துறது என்ன புதுசா? என்னமோ புதுசாக வந்து கேட்டுட்ருக்கேன். எப்போதும் போல தான் கத்தியிருப்பா. ஆனால் ஜோனா கீழே தானே இருந்தா. அப்போ ஏன் பாப்பா தேவையில்லாமல் அழுதுட்டு இருந்தா? என்னமோ இப்போ நல்லா இருக்காளே போதும் அப்படின்ட்டு எந்திரிக்கிறீங்க. அப்போ டக்குன்னு உங்கள் ஹேண்டை பிடிச்சிக்கிறா. நீங்களும் திரும்பவும் அவள் பக்கத்துலேயே உட்காடுறீங்க. அவளும் 2 கையை வச்சு உங்கள் ஹேண்டை பிடிச்சி பார்க்குறா. என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்துட்டே இருக்கீங்க. அப்போ சுமியும் 2 ஹேண்டையும் முன்னாடி நீட்டுறா. நீங்களும் என்ன பண்ணுறான்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கீங்க. அப்போ தான் ஞாபகம் வருது, சுமி யாராவது ஒருத்தரை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவங்க ஃபேஸை தொட்டு பார்ப்பால, அது ஞாபகம் வருது. நீங்களும் அவள் ஹேண்டை பிடிச்சி உங்கள் ஃபேஸில் வைக்கிறீங்க. அவளும் உங்கள் ஃபேஸை தொட்டு பார்க்குறா. அவளுக்கு நல்லா புரியுது ஏதோ புது ஆளுன்னு. அவளோட குட்டி ஹேண்டு உங்கள் ஃபேஸில் படும்போது அவ்வளோ சாஃப்டாக இருக்குது அவளோட ஹேண்டு. நீங்களும் அவளையவே மெய் மறந்து பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கு உள்ளுக்குள்ளே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீல். நீங்களும் அவளோட ஹேண்டை பார்க்குறீங்க. அதுலலாம் காயமாக இருக்குது. நீங்களும் அவளோட ஹேண்டை பிடிச்சி லைட்டாக டச் பண்ணுறீங்க. அவளுக்கு வலிக்குது, அந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுறா. ஸோ நீங்களும் அவளோட ஹேண்டை விட்டுடுறீங்க. அவளையும் பெட்டில் படுக்க வச்சுட்டு அவளை லைட்டாக தட்டி கொடுத்துட்டே இருக்கீங்க. பட் அவள் தூங்கவே இல்லை, கொட்டை முடிச்சிட்ருக்கா. ஆனால் நீங்கள் தூங்கிடுறீங்க கொஞ்ச நேரத்துலையே. அப்படியே மார்னிங் ஆகிடுது. நீங்களும் டக்குன்னு எந்திரிச்சு உட்காடுறீங்க. ஐயோ இவ ரூம்லேயே தூங்கிட்டேனா அப்படின்ட்டு சுமியை பார்க்குறீங்க. அவள் இப்போ தூங்கிட்டுருக்கா. என்ன பொண்ணோ, ராத்திரியெல்லாம் கொட்டை முடிச்சிட்ருக்கா அந்த மாதிரி. இப்போ பகலில் எப்படி தூங்குறா? ஐயோ ஜங்குக்கு அவருக்கு தெரிஞ்சிச்சுன்னா என்னை பிச்சிருவார் அப்படின்ட்டு வேகமாக உங்கள் ரூம் ஓடுறீங்க. ரூமில் பார்த்தா ஜங்குக்கை காணோம். ஸோ நீங்களும் ஃப்ரெஷ்அப் ஆகலான்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூமுக்கு போயிடுறீங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ரெடி ஆகிட்டு நீங்களும் கிச்சன் வரீங்க. கிச்சனில் பார்த்தா மெர்சியோட அம்மா இருக்காங்க. அவங்களும் உங்களை பார்த்துட்டு, வாவன் காஃபி குடிக்கிறியா? தேவையில்ல, நீங்கள் நவுந்திங்கன்னா நானே போட்டுப்பேன். அப்போ அவங்களும் உங்களை ஒரு மாதிரியாக பார்த்துட்டு நவுந்து போயிடுறாங்க. நீங்களும் போயிட்டு காஃபியெல்லாம் போடுறீங்க. அப்போ ஜங்குக்கும் வந்துடுறாரு. ஜாகிங் போயிருப்பாரு. நீங்களும் அவரை பார்த்துட்டு, ஜங்குக் ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்ட்டு காஃபி கப் எடுத்துகிட்டு போகிறீங்க. இந்தாங்க காஃபி. ஒயன் நீ வச்சிரு, நான் சேஞ்ச் பண்ணிட்டு வந்து குடிக்கிறேன். திரும்பவும் வந்தீங்கன்னா சூடு ஆறி போயிடும். திரும்பவும் சூடு பண்ண சொன்னால் பண்ண மாட்டேன், பரவாயில்லையா? அப்போ அவரும் வாங்கிக்கிறாரு. ஆமாம், மார்னிங் நான் எந்திரிச்சு பார்க்கும்போது நீ பக்கத்தில் இல்லை. அதுவா, வாக்கிங் போயிருந்தேன். ஏண்டி நான் போகும்போது பார்த்துட்டு தான் போகிறேன், உன்னை ஆளையே காணோம். நான் கார்டனில் இருந்தேங்க. நீங்கள் கார்டன் சைடாக வந்திருப்பீங்க, வரலையே. நான் அங்கே தான் இருந்தேன், வாக்கிங் போயிட்டுருந்தேன். என்ன திடீர்னு வாக்கிங்லாம்? அதுவா, சும்மா தூக்கம் வரல அதான். சரி தூக்கம் வரலன்னா ரூம்லேயே இரு, வாக்கிங்லாம் போகாத, உனக்கு டயர்டாக இருக்குல்ல. சரி அப்படின்ட்டு நீங்களும் கிச்சன் போயிடுறீங்க. மெர்சியோட அம்மா வேற பார்க்குறாங்க, என்னோட சிரிச்சு பேசுதுங்களேன்னு. இப்போ கிச்சனில் நீங்களும் வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ மெர்சியோட அம்மாவும், என்னம்மா நேற்று உனக்கும் ஜங்குக்கும் சண்டை வந்துச்சு? ஆமாம் வந்துச்சு, இப்போ அதுக்கு என்ன? இல்லை இப்போ 2 பேரும் நார்மலாக பேசிகிட்டு இருக்கீங்களே. ஆமாம் பேசிகிட்ருக்கோம், உங்களுக்கு எதாவது பிரச்சனையா? சேச்சே, எனக்கு என்ன பிரச்சனை இருக்க போகுது? இல்லையே, உங்களை பார்த்தா அப்படி தெரியலையே. பிரச்சனை இருக்கிற மாதிரி தான் தெரியுது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆமாம், நைட் நீ தூங்காமல் எதுக்கு சுமி ரூம் பக்கம் வந்த?
அதே தான் நானும் கேட்குறேன். நைட்டு நீங்கள் தூங்காமல் எதுக்கு சுமி ரூம்குள்ளேருந்து வந்தீங்க? நான் தான் சொன்னேன்ல அவளுக்கு ஜுரம் அடிக்குதான்னு பார்க்க போனேன்னு. ஓ அப்படியா? நானும் எனக்கு ஜுரம் அடிக்கிற மாதிரி இருக்குதுன்னு தெர்மாமீட்டர் தேடிட்டு இருந்தேன். தெர்மாமீட்டரா? அது ரூம்லேயே இருக்குமே. இல்லையே, ரூமில் இல்லையே. அது எங்கேயோ கால் முளைச்சி ஓடி போயிடுச்சு. அதான் தேடிட்டு இருந்தேன். சரி, நீங்கள் எப்படி சுமிக்கு ஜுரம் செக் பண்ணீங்க? அது சும்மா கை வச்சு பார்த்தேன். ஓ அப்படியா? கை வச்சு பார்த்தா ஜுரம் இருக்கான்னு தெரிஞ்சிருமா? ஏன் தெரியாதா? எனக்கு தெரியாது அப்படின்னு வச்சு கலாய்ச்சி விடுறீங்க. உங்களுக்கே அவங்க மேலே பயங்கர காண்டாக தான் இருக்குது. இருந்தாலும் என்ன பண்ண முடியும்? இவங்கள ஏதோ சொன்னால் ஜங்குக்கு வேற சண்டைக்கு வந்துடுவார். அதனால தான் இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க. அவங்களுக்கும் நல்லா புரியுது, நல்லா காண்டில் இருக்கீங்க. ஆனால் எதுக்காகன்னு தான் தெரியல. அதை பற்றி வேற பயங்கரமாக யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் குக் பண்ணி முடிச்சிடுறீங்க. ஜங்குக்கும் ஆஃபீஸ்க்கு ரெடி ஆகிடுறாரு. நீங்களும் டேபிளில் ஃபுட்டெல்லாம் எடுத்து வைக்கிறீங்க. மெர்சியோட அம்மாவும் தனியாக சமைச்சிருப்பாங்க. ஸோ அவங்களும் எடுத்து வைக்கிறாங்க. ஜங்குக்கும் சாப்பிட்லான்னு வந்து உட்காடுறாரு. மெர்சியோட அம்மா வேற முந்திக்கிறாங்க. அவங்க சமைச்ச சாப்பாடை ஜங்குக்கு எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. நீங்களும் பக்கத்தில் இருக்க சேரில் உட்காடுறீங்க. மெர்சியோட அம்மாவும், ஜங்குக் இது உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல, உனக்காக தான் ஸ்பெஷலாக செஞ்சேன், நல்லா சாப்பிடு அப்படின்ட்டு அவங்க எடுத்து வைக்கிறாங்க. நீங்களும் பார்த்துட்டு ஆமாங்க ரொம்ப ஸ்பெஷலாக செஞ்சாங்க, நானும் பார்த்துட்டு தான் இருந்தேன், சாப்பிடுங்க சாப்பிடுங்க அப்படின்றீங்க. அவங்க வேற ஒரு மாதிரியாக பார்க்குறாங்க. ஜங்குக்கு சாப்பிட்றாரு. ஆனால் அது நல்லா இல்லை போல். டக்குன்னு துப்பிடுறாரு. என்னப்பா என்னாச்சு? அத்தை ஒரே உப்பாக இருக்குது, எதுக்கு இவ்வளோ கொட்டினீங்க? இல்லையே கரெக்டாக தான் போட்டேன். இங்கே பாருங்க, நான் போய் சொல்கிறேன்னா? ஜங்குக்கு விடுங்க, ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆகுறீங்க? அவங்க பாவம் பெரியவங்க, சமைக்க தெரியாமல் சமைச்சிட்டாங்க, அட்ஜஸ்ட் பண்ணிட்டு சாப்பிடுங்க. ஏண்டி இவ்வளோ உப்பாக இருக்க, எப்படி நான் சாப்பிட்றது? ஜங்குக்கு நிஜமாவே நான் உப்பு கரெக்டாக தான் போட்டேன். அப்போ நான் தான் போய் சொல்கிறேன்னா? இல்லைப்பா அப்படி சொல்லலை, இருந்தாலும் இது எப்படி அதிகமாச்சுன்னு எனக்கு தெரியலையே. ஆண்டி உங்களுக்கும் வயசு ஆகுதுல்ல, ஞாபகம் மறதி வரும். அதனால தான் மறந்து போய் 2-3 டைம் போட்டிருப்பீங்க. நானும் பார்த்துட்டு தான் இருந்தேன். பார்த்தல்ல, அப்போவே சொல்ல வேண்டியது தானே? நான் சொன்னால் நீங்கள் என்ன ஒத்துக்கவா போகிறீங்க? இல்லை நான் இவ்வளோ தான் போடுவேன்னு சொல்லுவீங்க. அதுக்காக தான் நான் சொல்லலை. என்ன வயன் ரொம்ப திமிரா பேசுகிற? திமிரா? ஜங்குக் நான் திமிராவா பேசினேன்? அப்போ ஜங்குக்கு இருந்துட்டு, அத்தை அவள் எங்கே திமிரா பேசினா? இல்லைப்பா, அவள் பேசுகிற தோரணை பார்த்தியா, எப்படி பேசுகிறா பாரு. காலையிலேருந்து நானும் கவனிச்சிட்டே தான் இருக்கேன். அவள் வித்தியாசமாக நடந்துக்கிறா. என்ன வித்தியாசமாக நடந்துக்கிறா? நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். அவள் எதுவும் உங்ககிட்ட வித்தியாசமாக நடந்துக்கலையே. உனக்கு தெரியாது, எனக்கு நல்லா தெரியும். நான் என்ன ஆண்டி பண்ணேன் உங்களை? நான் உண்மை தானே சொன்னேன். உங்களுக்கு வயசாகுது, எல்லாம் மறந்து போகுது, முடியலன்னா செய்யாதீங்க. இதில் என்ன தப்பு இருக்குது? இதில் என்னங்க தப்பு இருக்குது? ஆமாம், ஒயன் சொன்னதில் என்ன தப்பு இருக்குது? அவள் கரெக்டாக தானே சொல்லியிருக்கா. தயவு செய்து இந்த சாப்பாடை எடுத்து போய் குப்பைகளை கொட்டுங்க, வாயிலேயே வைக்க முடியல அப்படின்றாரு. அவங்களுக்கு வேற கடுப்பாக இருக்குது. உங்களை பார்த்து வேற முறைக்கிறாங்க. நான் சமைச்சிருக்கேன், சாப்பிட்றீங்களா? போடு அப்படின்றாரு. ஸோ நீங்களும் ஃபுட்டெல்லாம் எடுத்து வைக்கிறீங்க. ஜங்குக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அவர் நல்லா சாப்பிட்டுட்ருக்காரு. மெர்சியோட அம்மா வேற உங்களை முறைக்கிறாங்க. நீங்களும் அவங்கள நக்கலாக பார்த்து சிரிச்சிட்டு ஐப்ரோ வேற விங் பண்ணி காட்டிகிட்டு இருக்கீங்க. ஜங்குக்கும் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஆஃபீஸ் கிளம்புறாரு. மெர்சியோட அம்மாவும் உங்ககிட்ட வந்துட்டு, என்ன ஜங்குக்கு இருக்கும்போது ரொம்ப ஓவராக ஆடுற? என்னது, அவர் இருக்கும்போது ஆடினனா? இல்லாத போது கூட எனக்கு ஆட தெரியும். என்ன மாமியார் வேலைலாம் உங்களுக்கு மட்டும்தான் தெரியுமா? நானும் பொண்ணு தான். நாளாக மாமியார் வேலை ஆரம்பிச்சேன்னா நீங்கள் தாங்க மாட்டீங்க. ஏதோ பெரியவங்களாச்சேன்னு பாவம் பார்த்து விட்டேன். ஆனால் இவ்வளோ கேவலமாக சீப்பாக நடந்துக்கிறீங்க, வெக்கமா இல்லை உங்களுக்கு அப்படின்றீங்க. அப்போ அவங்களுக்கு வேற திக்குன்னு இருக்குது. ஏன்னா அவங்க நிறைய கோல்மால் வேலையெல்லாம் பார்த்துருக்காங்க. எல்லாம் தெரிஞ்சு போயிடுச்சான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் உங்களுக்கு அவங்க பண்ண வேலையிலேயே ஜோனா சொன்னது மட்டும்தான் தெரியும், மற்றபடி எதுவும் தெரியாது. அது அவங்களுக்கு தெரியாது. அவங்க வேற பயந்துட்டே இருக்காங்க. இப்படி வழியில் நந்தி மாதிரி நிற்காம நவுறீங்களா? அப்போ அவங்களும் நவுந்தே நிற்கிறாங்க. என்ன இவ என்கிட்ட இப்படிலாம் பேச மாட்டாளே, ஏதோ வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போதே ஜோனாவும் வந்துடுறா. அவளுக்கு இவங்க மூஞ்சி பார்த்ததுமே எரிச்சலாக இருக்குது. அவளும் வேகமாக வந்துட்டு பேக்கில் இருக்க பணத்தை எடுத்து அவங்க கையில் வைக்கிறா. என்னடி இது, நீங்கள் கொடுத்த பணம் எனக்கு வேணாம், ஏய் கத்தாத அப்படின்ட்டு அவளை தனியாக கூட்டிகிட்டு போகிறாங்க. என்னடி பைத்தியம் பிடிச்சிருச்சா, இவ்வளோ பணத்தை வேணான்ற? வேணாம், இது பாவப்பட்ட காசு. இத்தனைக்கும் நான் ஒயன் மேடமுக்கு துரோகம் பண்ணியிருக்கேன். அவங்க நேற்று என்னை திட்டினதுலேருந்து எனக்கு நைட்டெல்லாம் தூக்கம் வர மாட்டேங்குது. திட்டினாளா? ஆமாம் அப்படின்றா. அவங்களுக்கு நல்லா புரிஞ்சு போயிடுது, இவ வளர்னதுனால தான் நீங்கள் அவங்கக்கிட்ட இப்படி நடந்துக்கிறீங்கன்னு. இதுக்கு மேலே இந்த மாதிரி வேலையெல்லாம் என்கிட்ட வைக்காதீங்க அப்படின்ட்டு அவள் போகிறா. அவங்களும் வேகமாக ரூமுக்கு போயிட்டு, இங்கே என்ன நடக்குதுன்னே தெரியலையே, அவளுக்கு ஆப்போசிட்டாக நம்ம எவ்வளோ வேலை செஞ்சோம், எல்லாம் நாசமாக போயிடுச்சு. ஜங்குக் நேற்று ஆடின ஆட்டத்துக்கு அவளை வீட்டை விட்டு துரத்திருப்பான்னு நினச்சேன். ஆனால் அவன் இப்போ காலையில் அவளுக்கே சப்போர்ட் பண்ணி பேசுகிறான். இந்த ஜோனாவும் இப்படி மாறிட்டா. அப்படி என்னத்தை தான் அந்த ஒயன் பண்ணி தொலைச்சாலோ அப்படின்னு அவங்க புலம்பிகிட்டு இருக்காங்க. இப்போ கிச்சனில் ஜோனா பாட்டுக்கு உங்ககிட்ட நிறையா டைம் சாரி கேட்டுகிட்டே இருக்கா. நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை பார்த்துட்ருக்கீங்க. மேடம் சாரி மேடம், எவ்வளோ டைம் சாரி கேட்குறேன், கொஞ்சமாவது என்னை பாருங்களேன். நான் உன்கிட்ட சாரி சொல்லுன்னு சொல்லவே இல்லையே. நீங்கள் சொல்லலை,
நான் பண்ணது தப்பு தான். அதனால தான் அவங்க கொடுத்த பணத்தை கூட நான் கொடுத்துட்டேன். ஏதோ அம்மாவுக்கு மெடிக்கல் செலவு இருக்கிறனால தான் அர்ஜென்ட்டுக்குன்னு பணத்தை வாங்கினேன். மற்றபடி எதுவும் இல்லை. நிஜமாவே சாரி மேடம். நீ சொல்கிற சாரியை கூட என்னால் நம்ப முடியல. அவங்க ஒரு வேளை சொல்லி கொடுத்து வந்து சொல்லிகிட்டு இருக்கியா? ஆஹா, இல்லை மேம், இல்லை, சத்தியமாக கிடையாது. நானே தான் சொல்கிறேன். எனக்கு பனிஷ்மெண்ட் கூட கொடுங்க. நீங்கள் என்ன சொன்னாலும் செய்கிறேன். கோவம்னா ஒரு அரை கூட அரைஞ்சிருங்க. ஆனால் இப்படி பண்ணாதீங்க. நீங்கள் இப்படி பண்ணுறது தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரி, உன்னை பார்த்தாலும் பாவமாக தான் இருக்குது. ஆனால் அவ்வளோ சீக்கிரம் நான் மன்னிக்கிற ஆள் கிடையாது. இப்போ நான் என்ன செய்யணும்? நான் என்ன சொன்னாலும் செய்வியா? ம், செய்கிறேன். நீ எனக்கு உதவி மட்டும் செஞ்சால் போதும். என்ன உதவி? மெர்சியோட அம்மா என்ன சொன்னாலும் கேளு, பணம் கூட வாங்கிக்கோ. அப்போ நீங்கள் என்னை மன்னிக்கவே மாட்டிங்களா? அதான் நான் சாரி சொல்கிறேன்ல. லூஸ் மாதிரி பேசாத. உங்கள் அம்மாவுக்கு தான் மெடிக்கல் செலவு இருக்குல்ல, பணம் தேவைப்படும். அதுக்காக நீ இதை செய்யு. அந்த பணம் பத்தலைன்னா என்கிட்ட கூட கேளு, நான் தரேன். ஆனால் நான் அந்த மாதிரி செஞ்சேன்னா உங்களுக்கும் சாருக்கு இடையில சண்டை வருமே. அதை பற்றி நீ கவலைப்படாத. ஏன் புருஷனை எப்படி கன்வின்ஸ் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியும். நான் பார்த்துக்கிறேன். அப்போ அவள் வேறு மூஞ்ச ஒரு மாதிரியே வச்சிட்ருக்கா. என்ன, இதை நீங்கள் முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல. நான் பணத்தை வேற கொண்டு போய் கொடுத்துட்டேன். அப்போ நீங்கள் வேறு சிரிக்கிறீங்க. அப்பா, சிரிச்சிட்டிங்க. இப்போ தான் எனக்கு சந்தோஷமாக இருக்குது அப்படின்ட்டு அவள் ரொம்ப சந்தோஷப்படுறா. நீங்களும் ஜோனா, எனக்கும் நீ கொஞ்சம் ஹெல்ப் பண்ண வேண்டியது இருக்கும். என்ன வேணாலும் செய்கிறேன். என்ன செய்யணும்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறா. ஓகேடா, நான் இதோட இந்த பாட்டை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட் சீக்கிரமாக போடுறேன். பை.